ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இதே போல் நிறைய குருமா ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். கல்பாசி ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 10 வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். கொரனா அரைக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வதக்கிடக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நல்ல கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது 70 to 80% அளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 80% அளவுக்கு குக் ஆகிருக்கு. கலர் இந்த அளவுக்கு மாறினா போதும். இதுக்கு மேலே நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போது வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. லைட்டாக கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். தக்காளி போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டிருக்கிறதே தெரில பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.25 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாய் தூள் எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு இதே ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. மசாலா கூட நல்லா வதங்கட்டும் அந்த உருளைக்கிழங்கு. இப்போது 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை வந்து சப்பாத்திக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இவ்வளோ திக்னஸ் வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். திக்கான ஒரு குருமா ரெடி ஆகிடும். இதே நீங்கள் இட்லி தோசைக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லி தோசைக்கு வந்து குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு
ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கணும். ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ணிட்டேன். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டு காட்டுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இது ஆறின பிறகு கொஞ்சம் திக்காக ஆகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வச்சிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இட்லிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குருமா ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட ஒரு முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரி திக்காக வச்சு கொடுங்க. சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட நீங்கள் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் குருமா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.